இன்னைக்கு சயின்ஸும் இயற்கையும் சேர்ந்த ஒரு அல்டிமேட்டான ஃபேக்ட்ஸை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நமக்கு நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் அட்லீஸ்ட் சில செகண்ட்க்கு முன்னாடி தான் அலர்ட் வரும். ஆனால் பாம்புகளுக்கு இருக்கிற சென்சார் பவர் வேற லெவல். கிட்டத்தட்ட 121 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு குட்டி அதிர்வு நடந்தால் கூட பாம்புகளால் அது ஈஸியாக ஃபீல் பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லை, நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு கரெக்டாக 5 நாளைக்கு முன்னாடியே அதை ப்ரிடிக்ட் பண்ணி கடுமையான குளிர்காலமாக இருந்தால் கூட தங்களோட பொந்துகளை விட்டு வெளியே ஓடி வந்துடுமா. 1975 சைனாவில் பாம்புகளோட இந்த வித்தியாசமான பிஹேவியரை வச்சு தான் ஒரு பெரிய நிலநடுக்கத்தையே கண்டுபிடிச்சி பல்லாயிரக்கணக்கான மக்களை காப்பாத்தினாங்க. பொதுவாக தவளைங்க தண்ணியில் இல்லை சேத்துல முட்டை போடும்னு நமக்கு தெரியும். ஆனால் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்த கேஸ்ட்ரிக் ப்ரோடிங் ஃப்ராக் அப்படின்ற ஒரு விசித்திரமான தவளையினும் என்ன பண்ணும் தெரியுமா? பெண் தவளை தன்னோட முட்டைகளை அப்படியே முழுங்கி வயிற்றுக்குள்ளே வச்சுக்கும். ஆசிட் முட்டையை அழிச்சிடாதான்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் ஒரு பெரிய மேஜிக் நடக்குது. அது தன்னோட வயிற்றில் இருக்கிற செரிமான சிஸ்டத்தையே கொஞ்ச நாளைக்கு டோட்டலாக ஆஃப் பண்ணி வச்சிடுமா. அப்புறம் முட்டைகள்லாம் குஞ்சு பொறிச்சு குட்டிகளாக மாறினதுக்கப்புறம் தன்னோட வாய் வழியாக குட்டிகளை வெளியே துப்பும். ஆனால் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, 1980களில் இந்த அமேசிங் தவளை இன்னும் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு. உலகத்திலேயே ரொம்ப கம்மியான எடையும் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிற சேட்டலைட்டை உருவாக்குனது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரிஃபாத் ஷாருக் அப்படின்ற ஸ்டூடெண்ட் தான். நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட நினைவாக இதுக்கு கலாம் சேட்னு பெயர் வச்சாங்க. இதோட வெயிட் எவ்வளோ தெரியுமா? வெறும் 64 கிராம் தான். நம்ம வச்சிருக்க ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோனை விட இது எடை குறைவு. கார்பன் ஃபைபர் வச்சு 3D பிரிண்டிங்கில் பண்ண இந்த சேட்டலைட்டை 2017 நாசா வெற்றிகரமாக விண்வெளிக்கு அனுப்பி உலக சாதனை படைச்சாங்க. மழை பெஞ்சா மண்ணில் இருந்து ஒரு ஸ்மெல் வரும்ல, அதை சயின்டிஃபிக்காக பெட்ரிகோர்னு சொல்லுவாங்க. இது வெறும் சாதாரண மண் வாசனை மட்டும் கிடையாது. மண்ணில் வாழ்கிற ஆக்டினோமைசெட்டிஸ் அப்படின்ற பாக்டீரியாக்கள் ஜியோஸ்மின்னு ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது. கோடை காலத்தில் தாவரங்களில் சுரக்கிற ஆயில்ஸும் இந்த ஜியோஸ்மின்னும் ஒன்றா சேர்ந்து மழைத்துளி மேலே படும்போது காற்றுல பரவி இந்த அமேசிங்கான ஸ்மெல் வருது. மனித மூளைக்கு இந்த ஜியோஸ்மின் வாசனை ட்ரில்லியனில் ஒரு பங்கு இருந்தால் கூட துல்லியமாக கண்டுபிடிக்கிற சூப்பர் பவர் இருக்குது. நீர் யானை தண்ணிக்கு அடியில் தூங்கும் போது முழிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற அவசியமே இல்லையா. ஒவ்வொரு 3-5 நிமிஷத்துக்கும் அது தூக்கத்திலேயே ஆட்டோமேட்டிக்காக நீந்தி தண்ணிக்கு மேலே வந்து மூச்சு விட்டுட்டு திரும்ப தண்ணிக்குள்ளே போய் தூங்குமா. இதுக்கு அதோட மூளை முழிச்சுக்கிட்டே இருக்க தேவையில்லையா. உடம்போட ஆட்டோமேட்டிக் நரம்பு மண்டலமே இதை தானாக பண்ணிடுமா. இந்த 5 அமேசிங் ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம மணி ஃபேக்ட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி.